பீட்டா ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நிறைய டவுட் வரும். நம்ம டவுட் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக யூடியூப்ல வீடியோஸ்லாம் வந்து பார்த்துப்போம். ஒரு வீடியோவில் நமக்கு டவுட் கிளியர் ஆகல அப்படின்னாலும் வேறு சேனல் எதுலையாச்சும் போட்டிருப்பாங்க உங்கள் டவுட் கிளியர் ஆகிற மாதிரி. பட் பீட்டா மேல் வந்து எக்ஸை பார்த்துக்கிறப்ப நமக்கு நிறைய டவுட் வரும். எக்ஸ்லாம் கீழே விழுந்துட்டா ஆச் ஆகுமா, மேலுக்கு வந்து நம்ம அந்த எக்ஸை பார்த்துக்கிறப்ப தீனி போடலாமா, உணவு கொடுக்கலாமா, அதே மாதிரி நைட்டில் வந்து ஃபுல் இருட்டில் இருந்தால் முட்டையை அதை பார்த்துக்குமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து பீட்டா எக்கை வந்து பார்த்துக்கிறதுல நமக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த முட்டையில் இருக்க டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் தான். மேக்ஸிமம் வந்து நல்ல மேல்ஸ் எல்லாமே வந்து முட்டைங்களை வந்து நல்லா பார்த்துக்கும். கொஞ்சம் யங் மேல், இப்போ நான் ப்ரீட் பண்ணியிருக்கிறது வந்து யங் மேலு, ரீசெண்டாக ப்ரீட் பண்ணது, ரொம்ப காஸ்ட்லியான மேலு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து வந்து நான் பார்த்துக்கிட்டேன், முட்டையை சாப்பிட்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு செலவு பண்ணி வந்து பேரண்ட்டை வாங்கியிருக்கேன். ஸோ ப்ரீடிங் அப்படின்றப்ப நான் வந்து ஒரு 80% டேங்க்கை வந்து துணியை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் டார்க்கான என்விரான்மெண்ட்டில் ப்ரீட் ஆகட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும், அதனால் வந்து நான் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நான் ப்ரீட் பண்ணேன். எனக்கு நல்ல ரிசல்ட்டுமே கிடச்சிது. சரிங்களா? ஸோ லைட் வச்சு எக்ஸை வந்து நான் வீடியோலாம் எடுத்திருப்பேன். மேல் வந்து அப்போ ரொம்ப பயத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கோம். அதை கண்டுக்காதீங்க. ஏன்னா டார்க் என்விரான்மெண்ட்லேருந்து நான் லைட் வச்சதுனால அது ரொம்ப பயப்படுது. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? எனக்கு யூடியூப் கண்டென்ட்டுக்காக நான் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் யாருமே லைட்டை வச்சு வீடியோ எடுக்கிறது, அந்த துணியை வந்து மூடி வச்சுருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்னைய மாதிரி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு வேறு வழி இல்லை, இது வந்து நான் கண்டென்ட் கொடுத்தாகணும், அதனால் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, ஸோ 1.5 நிமிஷத்தை வந்து வேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக வந்து கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருக்கும் வந்து மெயினான வர டவுட் என்ன அப்படின்னா வந்து ப்ரீட் பண்ணுறப்ப மேலுக்கு வந்து ஃபுட்டு போடலாமா, அதாவது ப்ரீட் பண்ணுறப்ப கிடையாது, ப்ரீடிங் முடிச்சதுக்கப்புறம் அது எக்ஸை வந்து பார்த்துக்கும். ஸோ அந்த டைமில் ஆணுக்கு வந்து நம்ம உணவு கொடுக்கலாமா அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்கும் வரும். ஏன்னா ஆணுக்கு வந்து பசிச்சுது அப்படின்னா முட்டைங்களை சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 90% மேல் வந்து அந்த டைமில் நம்ம ஃபீடு போட்டோம் அப்படின்னா வந்து சாப்பிடாது. ஒரு 10% மேல் மட்டும் சான்ஸ் இருக்குது, அதுங்க வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுக்கும். வயிறு டைட்டுக்குலாம் அந்த டைமில் வந்து எந்த மேலுமே வந்து சாப்பிடாது. ஸோ 90% உணவை வந்து மேல் தொடவே தொடாது. ஸோ தொடாமல், அதாவது உணவு சாப்பிடாமல் அந்த டைமில் நம்ம உணவு போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா தண்ணியை வந்து பயங்கரமாக கலக்கும். அதாவது தண்ணி நல்லா வந்து அழுக்காகிடும். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 குட்டி அந்த டேங்க்கில் வந்து ஹேட்ச் ஆகி வரப்போகுது. அந்த தண்ணியை வந்து நீங்கள் கொஞ்சமாக மாசுபடுத்த நினைப்பீங்களா? ஸோ அதனால் வந்து ஃபீடிங்கை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேல் ஃபீட் சாப்பிட்டுச்சு அப்படின்னா நல்லது தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் நம்ம ஃபீட் பண்ணுறப்ப. லைவ் ஃபீடாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா டிஸ்டர்ப் ஆகும். ஸோ எக்ஸுக்கெலாம் ஆபத்து. எக்ஸுக்கு ஆபத்துனா வந்து அப்போ எக்ஸை இன்னும் நல்லா பாதுகாக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ அதுக்கு பய உணர்வு வந்துச்சுன்னா இருக்கிற எல்லா முட்டையும் வந்து வலித்து சாப்பிட்டு போயிடும். ஸோ பய உணர்வும் வரக்கூடாது. ஸோ இந்த மேலாம் வந்து நான் ப்ரீட் பண்ணுறப்ப நல்லா என்கிட்ட பழகிட்டு ப்ரீட் பண்ணேன். என்கிட்ட பழகிட்டுனா நல்லா ஃபீடு பண்ணி கொஞ்சம் ஹேண்டெல்லாம் வந்து கை வச்சா பயப்படாத மாதிரி கொஞ்சம் அதை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா ப்ரீட் டைமில் வந்து நான் வீடியோ எடுக்கிறப்போ இல்லை கை வைக்கிறப்போ வந்து பயத்தில் முட்டையை சாப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் பசியில் வந்து மேல் எக்ஸை வந்து சாப்பிடாது. ஸோ அன்ஃபெர்டைலாக இருக்குது, இல்லைனா வந்து எக்ஸில் வந்து ஃபங்கஸ் வருது அப்படின்னா சாப்பிட்ரும். எல்லா எக்ஸ்லேயும் ஃபங்கஸ் வந்தாலும் கண்டிப்பாக எல்லா எக்ஸையுமே வந்து மேல் சாப்பிட்ரும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்வலாக நடக்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த மேலே வந்து நீங்கள் திருப்பி தாராளமாக ப்ரீட் போடுங்க எக்ஸை சாப்பிடுது அப்படின்னா. பட் நான் ஒரு சில மேல் பார்த்துருக்கேன், அது வந்து மேக்ஸிமம் யங் மேலாக தான் இருக்கும். அதனால தான் நான் யங் மேலை வந்து ப்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ யங் மேல் வந்து டேஸ்ட்டுக்காக வந்து எக்ஸை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ற மேல்ன்றது ரொம்ப ரேர் தான். பட் ஒன் டைம் அதுங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுச்சுன்னா எத்தனை தடவை நம்ம ப்ரீட் போட்டாலும் அதே டேஸ்ட்டுக்கு அதுங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 10 குட்டிங்களை வந்து ஒன் டைம் பார்த்துருச்சிங்கன்னா அடுத்த டைம்லேருந்து எக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் வைக்க ஆரம்பிச்சு ஒரு 100 குட்டி 150 குட்டின்னு அதுங்க விடும். பட் அது எல்லாமே வந்து ரேர் தான். ஒன் டைம் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு அது சாப்பிட்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த மேலே கண்டிப்பாக ப்ரீட் பண்ணாதீங்க. மேல் வந்து எக்ஸை வந்து பபுள் நெஸ்ட்டில் வைக்கல, எல்லா எக்ஸையும் வந்து அப்படியே விட்டுருச்சு, பபுள் நெஸ்ட்லேருந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அது வந்து ஹேட்ச் ஆகுமா? ஆக்சுவலாக இது வந்து இந்த வீடியோவில் இந்த கண்டென்ட்டை சேர்க்குறதா எனக்கு ஐடியாவே இல்லை. இது வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், அதனால் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸை வந்து மேலுக்கு பார்த்துக்க தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக விட்டுரும், அது எல்லாமே வந்து கீழே விழுந்துரும். சரிங்களா? எக்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஏர் தேவை. சரிங்களா? எக்ஸ் ஏர் எங்கேருந்து எடுத்துக்கும் அப்படின்னா பபுள் நெஸ்ட்லேருந்து தான் எக்ஸ் வந்து ஏரை எடுத்துக்கும். மேல் கிட்ட இருந்து கிடையாது, பபுள் நெஸ்ட்லேருந்து வந்து ஏர் எடுத்துக்கும். ஸோ பபுள் நெஸ்ட் எங்கே இருக்கும்? தண்ணிக்கு மேலே இருக்கும். ஸோ பபுள் நெஸ்ட்டோட எக்ஸ் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கணும். ஸோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், எக்ஸ் வந்து இறந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதால் ஆக்சிஜன் வந்து கீழே பாட்டமில் எடுக்க முடியாது, எக்ஸ் எல்லாமே இறந்துடும். ஸோ அது எல்லாமே வந்து யூஸ்லெஸ் தான். மேல் வந்து கொஞ்சம் நேரம் பார்க்கும் அந்த எக்ஸ் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு மேல் எல்லாத்தையுமே நல்லா இல்லாத எக்ஸ்லாம் பாட்டமில் விழுந்ததெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்ரும்.
ஸோ என்னோட மேலுமே வந்து இந்த வேலையை பார்த்துச்சு. என்னால் தான் அது ஆக்சுவலாக இந்த மாதிரி லைட் வச்சு வீடியோ எடுத்தேன் எக்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப. அது பயத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறப்ப எக்ஸ் ஒரு சிலதெல்லாம் கீழே விழுந்தது. அது என்ன நினச்சிக்கிச்சுன்னா குட்டிங்க ஹேட்ச் ஆகிடுச்சின்னு நினச்சி எக்ஸை எடுத்து எடுத்து குட்டிங்களை விடுற மாதிரி வந்து அது அப்படியே துப்பிச்சு மேலே வந்துட்டு எக்ஸை துப்பக்கூடாது, பபுள் நெஸ்ட்டில் கொண்டு போய் வைக்கணும். அது வைக்கல, குட்டின்னு நினச்சிட்டு அப்படியே துப்பிகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட்டு. மேலே எப்படியும் வந்து அதை சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ எந்த வந்து யங் மேலு, அதனால தான் வந்து எக்ஸை குட்டியாக நினச்சா எக்ஸை போய் தூக்கி விட்டுருந்துச்சு. இந்த மாதிரி யங்ஸ் தான் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணோம். ஸோ அடல்ட்ஸ் மேக்ஸிமம் பண்ணாது. ஸோ அடுத்து எல்லாருக்கும் ஒரு மெயினான டவுட்டு, பீட்டா மேல் வந்து எக்ஸை பார்த்துக்கிறப்ப நைட்டில் நம்ம லைட் வந்து போட்டு வச்சுக்கணுமா? ஏன்னா பீட்டா வந்து இருட்டில் அதுக்கு கண்ணு தெரியாது. ஸோ நைட்டில் லைட் இருந்தால் தானே எக்ஸை வந்து அது பார்த்துக்க முடியும். ஆக்சுவலாக பீட்டா என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸை வந்து இடம் மாற்றிக்கிட்டே இருக்கும். அண்ட் அதோட சலைவாவை வந்து எக்ஸ் மேலே வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபங்கஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்காக சலைவா போட்டுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக அது போடலை அப்படின்னா எக்ஸ் வந்து கெட்டு போயிடும். அதாவது குட்டிங்க வந்து ஹேட்ச் ஆகாது. ஹேட்ச் ஆகாத எக்ஸை வந்து மேல் சாப்பிட்ரும். சரிங்களா? ஸோ முட்டையை சாப்பிட்ற மேல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% 70% மேல் வந்து நைட்டில் தான் சாப்பிடும். ஸோ நைட்டில் வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுங்களுக்கு சுத்தமாக வந்து கண்ணு தெரியாது. சரிங்களா? ஸோ கண்ணு தெரியல அப்படின்னா எக்ஸை வந்து கேர் பண்ண முடியாது, அப்படியே விட்டுருவாங்க. ஸோ மார்னிங்குள்ளே எக்ஸ் வந்து இறந்து போயிடுங்க, அதை வந்து சாப்பிட்ருவோம். இது வந்து நான் கெஸ் பண்ணி வச்சுருக்கேன், எங்கேயுமே வந்து ஆன்லைனில் பார்க்கல. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? இது கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். இருட்லேயுமே வந்து எனக்கு ப்ரீட் ஆகி நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஃபுல் இருட்லேயுமே வந்து ஒரு சில மேல்ஸ் வந்து எக்ஸை காப்பாற்றி வந்து ஹேட்ச் பண்ணியிருக்குங்க. அது வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் எனக்கு இருட்டில் காப்பாற்றினது. அதனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது நைட்டில் வந்து லைட் வைக்கிறது தான். நைட்டில் இப்போ நான் வந்து இதுக்கு லைட் வச்சேனான்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து ஒரு லைட் ஆன்லையோ இல்லை பக்கத்தில் கொண்டு வந்து லைட் வைக்கிறதோ அப்படியெல்லாம் பண்ணதை. மைல்டாக வந்து நைட் லேம்ப் போட்டேன். அதுக்கு கொஞ்சமாக வந்து கண்ணு தெரிஞ்சால் போதும். ஸோ அந்தளவுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு நைட் லேம்ப் மட்டும் போட்டேன். ஏன்னா இப்போ நேச்சுரலாக வந்து அதுங்க ஒரு குட்டையில் பாண்டில் வந்து ப்ரீட் ஆகுது அப்படின்னாலும் அங்கே அதுங்களுக்கு நிலா வெளிச்சம் இருக்கும். ஸோ வெளிச்சன்றது அதுங்களுக்கு எப்படி இருந்தாலும் இயற்கையாகவும் கிடைக்க தான் செய்யும் நைட்லேயும். ஸோ அதனால் நம்ம வீட்டில் ப்ரீட் பண்ணுறப்பையும் கொஞ்சமாக வந்து வெளிச்சம் கொடுத்துப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு அவங்கவுங்க ஒப்பீனியனு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட்டில் லைட் போடலாமா வேணாமா அப்படின்றது. நான் கண்டிப்பாக நைட் லேம்ப் போட்டு அதுக்கு கண்ணு தெரிகிற அளவுக்கு வந்து வெளிச்சத்தை கண்டிப்பாக விடுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். எனக்கு ப்ரீட் பண்ணுறப்ப இந்த டவுட்ஸ்லாம் வந்து வந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த டவுட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த கண்டென்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸுக்கும் இந்த மேலுக்கும் இருக்கிற பாண்டிங் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம மேல் எடுக்கலாம். ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் எப்போ எடுக்கலாம் அப்படின்ற டவுட்ஸும் நிறைய பேருக்கு வருது. ஹேட்ச் ஆகி ஃப்ரீ ஸ்விம், அதாவது குட்டிங்க நீந்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஆணை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இதுங்க ஹேட்ச் ஆகி குட்டிங்க 5 நாள் 6 நாள் ஆயிடுச்சு, இன்னும் அந்த ஆணை எடுக்காம தான் இருக்கேன். குட்டிங்க கூட அது வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். யங் மேலாக இருந்தாலும் எந்த வந்து ரொம்ப நல்ல மேலாக இருக்குது. ஸோ குட்டிங்க கூட கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு நான் விட்டு வச்சுருக்கேன். ஒரு 15 நாள் கிட்ட குட்டிங்க கூடயே தான் நான் மேலே ரைஸ் பண்ண போகிறேன். சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.